அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்குக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது, செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கல்கள் குறைவாக தேவைப்படுகிறது. உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கல்கள் தேவை? கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை படித்து பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அவன் என்ன கேட்குறான்னா, உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கல்கள் தேவை? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி படிக்கட்டு 100 படிக்கட்டு, கடைசி படிக்கட்டில் 100 செங்கற்கல்கள் வைக்கிறாங்க. அடுத்த படிக்கட்டு, அதுக்கு மேல் படிக்கட்டில் 2 செங்கற்களை குறைச்சிக்கணுன்றாங்க. அப்போ 98. அதுக்கு அடுத்த படிக்கட்டு 96. இப்படி நம்ம செங்கற்களை அடிக்கி படிக்கட்டு கட்டிகிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ கடைசி, அதாவது 30வது படிக்கட்டில் எத்தனை செங்கற்கல்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ T30 கேட்குறாங்க. T30 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்போ Tnக்கான ஃபார்முலா என்னது? a + n - 1 × d. a + n - 1 × d. இதில் நமக்கு a தெரியும். ஏன்றது என்னது? 100. ஓகேங்களா? அடுத்தது dn 30. 1 போயிடுச்சுன்னா 29. d என்ன சொல்லியிருக்காங்க? 2 2 குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இதுதான் முதல் உறுப்பு. dக்கான ஃபார்முலா என்னது? T2 - T1. T2ன்றது 98 -100. அப்போ என்ன வரும்? -2. d -2. மைனஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அப்போ 100 29ஐயும் 2ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 58 -58. ஓகேங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ 32வது படிக்கட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்குங்க? 30வது படிக்கட்டில் 42 செங்கற்கல்கள் வச்சு கட்டியிருப்பாங்க படிக்கட்டை. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர், உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கல்கள் தேவை? 42 செங்கற்கல்கள் தேவை. அடுத்தது 2வது கணக்கு. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கல்கள் தேவை? அதாவது 100 98 கூட்டல் இப்படியே போயிட்டுருக்கு. கடைசி இது எத்தனை இருக்குது? 42 செங்கற்கள் இருக்குது. ஸோ இதனுடைய மொத்த கூட்டுத்தொகை கேட்குறாங்க. மொத்த கூட்டுத்தொகை. அப்போ எஸ்என்கான ஃபார்முலா என்னது? 2 ஃபார்முலா இருக்குது. இதில் கடைசி உறுப்பு தெரிகிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா n/2 × a + l. ஓகேங்களா? ஸோ இதில் a தெரியும். a என்னதுங்க? 100. l என்னது? 42. n என்னது? 30. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பிரதியிடலாமா? S 30 = 30/2. a 100 கூட்டல் 42. 142. 4 2 7 2 14. 1 1. ஓகேங்களா? 3 3 3 21. இந்த 0 இங்கே போட்டுக்கிறேன். அப்போ மொத்தம் எத்தனை செங்கற்கல்கள் இருக்கும்? 2130 செங்கற்கல்கள் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.